கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதத்தின் ஆசீர்வாதங்கள். கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து நன்மையின் கிருபையும் பின்தொடர அவர் சமூகம் முன் செல்ல உங்களை நடத்தி செல்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த புது மாதத்துக்கான வாக்கு தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான 11ஆம் மாதத்தில் கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு வாக்குத்தத்த செய்தி கேட்க முடியும் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வசனம் எங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும்ப்பா. இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த 11ஆம் மாதத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரை 10 மாதங்களாக தடைபட்டிருந்தது, 10 மாதங்களாக அடைபட்டிருந்தது எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆண்டவர் நிவர்த்தி செய்ய வேண்டுமாய் கூட நான் செபிக்கிறேன். 10 நேர் பொறுப்படுத்திக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும்பா. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். பிரேசுவின் நாமத்தில் அவையிட்ட கரங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம் சூழ்நிலை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லெபனானைப் போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், அவன் லெபனானைப் போல வேரூன்றி அவன் நிற்பான். வசனம் இந்த மாதம் ஒரு வித்தியாசமாக இருக்காது. என்ன ஆண்டவரே, எனக்கு பனியை போல் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. பனினா ரொம்ப குளிரும், ரொம்ப ஒரு இதாக இருக்குமே. இதனால் என்ன பொருள் எங்களுக்கு இருக்குது? இந்த வசனத்தினால் என்ன ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொதுவாக இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் இந்த கடைசி அதிகாரம் மனம் திரும்புகிறவனுக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிற அதிகாரமாக இந்த 14ஆம் அதிகாரம் இருக்கிறது. இந்த 14ஆம் அதிகாரத்தின் தொடக்கமே நீங்கள் பார்ப்பீர்களேனால் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் கொடுக்குற வார்த்தை. நீ விழுந்து போயிட்ட, நீ எழுந்து நிற்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் அவர் சொல்கிறார் 2ஆம் வசனத்தில், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புகள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் எங்களை தயவாய் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம், எங்கள் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை நாங்கள் செலுத்துவோம் என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவனும் இடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுங்கள். இதை சொன்ன பிற்பாடு இந்த ஜனங்கள் மனம் உவந்து கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்த பிற்பாடு அவர் அங்கே சொல்லுகிற வார்த்தை 4ஆம் வசனத்திலிருந்து, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆக தேவனிடத்தில் மனம் திரும்பி வருகிறார்கள்,
உடனே தேவன் சொல்லுகிறார் அந்த இடத்துல, அவர்கள் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். அவர் எப்படியெல்லாம் அவங்க வழி தப்பி போனார்களோ அதையெல்லாம் நான் குணமாக்குவேன், அதையெல்லாம் நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவங்கள நான் மனப்பூர்வமாக சிநேகிக்கிறேன். ஏதோ வாயின் வார்த்தைக்காக அல்ல, நான் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்கிறார். இதை சொன்ன பிற்பாடு தான் தொடர்ந்து அந்த இடத்துல 5ஆம் வசனத்தில், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பனியை உண்டாக்கியது யார்? இந்த பனியை பற்றி கர்த்தர் பேசுகிறார். இந்த பனியினுடைய சாராம்சம் என்ன? யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலே யோபு சொல்லுகிற வார்த்தை, யோபுவுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 28-29. மலைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? யாருப்பா பெற்றுட்டா? யார் பனித்துளிகளை ஜனிப்பித்தது? பனித்துளி இப்படி இருக்கணும், இப்படி தான் பெய்யணும் என்று சொல்லி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தது யார் என்று சொல்லி கர்த்தர் கேட்பதாக இங்கே இருக்கிறது. பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? யாருங்க பெற்றுக்கிட்டார்? இது தேவனுடைய ஒரு படைப்பு. தேவன் அதனால தான் யோபிடத்தில் சொல்லும் பொழுது, நீ இந்த மாதிரி நீ இரு, நீ இந்த மாதிரி எல்லா காரியத்திலும் நீ இருப்பாயானால் இந்த பனியை நீ பார்த்துருக்கல்ல, இந்த பனியெல்லாம் பெற்றவர் யார்? யார் அனுபவிச்சா? யார் அதை உற்பவித்தது யார் என்று சொல்லி யோபுவிடத்தில் கர்த்தர் கேட்பதாக இருக்கிறது. ஆகாய தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஆகாய 1:7 முதல் பார்க்கிறோம். அந்த இடத்துல, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாலாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள், இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்பா, என்னுடைய வீடு கர்த்தர் தங்குகிற வாசம் அணுகிற வாசஸ்தலமாகிய பரிசுத்த ஆலயம், அந்த இடத்துல சேதமடைந்திருக்கும் பொழுது அவனவன் தன்னுடைய சுய வீட்டை சுய நலத்தை பார்த்து நீங்கள் போகிறீங்களே என்று கர்த்தர் அங்கே சொல்கிறார். என்னுடைய வீடு இடிஞ்சு போய் பாலாய் கிடக்கிறது, ஆனால் அவன் வீட்டில் போய் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்குற என்று கர்த்தர் சொல்லிட்டு, ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. அப்போ வானத்தின் பனி பூமியிலிருந்து வளருகிற விருட்சங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆக பூமியிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால் அதனுக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த பனியும் அதற்கு அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீதிமொழிகள் 3:20, அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது என்று சொல்வார்கள். அப்போ ஆகாயமும் பனியை பெய்கிறது, அந்த பெய்ய வைக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மனம் திரும்புவதை போது ஓசியாவின் மூலமாக சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவங்க சீர்கட்டெல்லாம் குணமாக்கி அவங்கள மனப்பூர்வமாக சிநேகிப்பேன் நான். ஸோ அவங்களுக்கு நான் பனியை போல இருப்பேன், ஏன்னா பனியை ஜனிப்பித்தவர் நான். ஸோ பனியின் மூலமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பவரும் நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆக இந்த பனி எவைகளை குறிக்கிறது என்று ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்க்கலாம். பனி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. முதலாவது காரியம், பனி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 133 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 133:3. எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதோ ஒரு சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை இன்பமும் நன்மையுமாய் இருக்கிறது என்று சொல்லி வந்தவர் அதில் 3 வசனத்தில் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அந்த மலைகள் மேலே இறங்கக்கூடிய பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை. இந்த பனி பேர் அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். ஆக இந்த பனி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஜீவனை குறிக்கிறது. ஆக நமக்கு ஜீவனும் நமக்கு ஆசீர்வாதமாக இந்த பனியை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் உண்டு. அதோடு கூற மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நான் ஜீவன் பெற்றவர்களாக எந்தெந்த காரியங்களிலே கவலை கொண்டு எந்தெந்த காரியங்களிலே மன சஞ்சலத்தோடு நாம் இருந்து எல்லாம் இருந்தோமோ அந்த நிலைப்பாடு முற்று முடிய மாற்றி தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுப்பாராக. கர்த்தர் கட்டளையார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8 அதிகாரம் 11 முதல் 13 வசனம் வரைக்கும். சகரியா 8:11 முதல் 13 வசனங்கள். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்கள் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முன்னாடி அவங்க என்னை விட்டு விலகி போயிருந்தாங்க, என்னை விட்டு என் சமூகத்தை விட்டு விலகி போயிருந்தாங்க. அதனால் அவங்க மேலே எப்படி நான் முன்னாடி கோபமாக அவங்கள விலக்கி இருந்தனோ அது மாதிரி நான் இருக்க மாட்டேன். இப்போ எப்படி இருப்பேன்னு தெரியுமா? 12 வசனத்தில் சொல்கிறாரு. சகரியா 8:12 விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கிறோம், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். ஆக விதைப்பு சமாதானமாக இருக்கிறது, திராட்சை செடி தன் கனியை கொடுக்கிறது, பூமி தன் பலனை கொடுக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் வானம் தன் பனியை தருகிறது. அந்த இடத்துல இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். இந்த ஜனத்தில் மீந்து போய் இருக்கிற எல்லாரும் இதை சுதந்திரிக்கும்படி நான் அந்த இடத்துல அவர்களுக்கு கட்டளையிடுவேன். இந்த வானத்திலிருந்து பனி பெய்கிறபடினால்தான் திராட்சை செடி தன் கனியை கொடுக்கிறது, பூமி தன் பலனை புல் பூண்டுகளை முளைப்பிக்கிறது. ஆக இவை எல்லாமே கர்த்தர் கொடுக்கிற பனியாகிய அந்த காரியத்தினால். ஆக அந்த பனியை ஒரு ஆசீர்வாதம், இது சாபம் அல்ல, இது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் மனம் திரும்பி, ஆண்டவரே இந்த 10 மாதங்களாக ஏதோ கடமைக்காக நான் ஜெபம் பண்ணி கடமைக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன், நீரும் இந்த 10 மாதங்கள் எனக்கு இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர், இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தத்தையும் கொடுத்திருக்கிறீர். ஆனால் இவைகளெல்லாம் நான் நினைத்தது உண்டு, ஆனாலும் கூட என் வாழ்க்கையில் மாற்றம் வரல. ஒருவேளை என் அவிசுவாசம் கூட ஒரு குறையாக இருக்கலாம். நான் உம்மிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை அங்கீகரித்து என்னுடைய எல்லா நிலைப்பாட்டையும் நீர் மாற்றும் என்று சொல்லி அங்கே நாம் கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது தான் கர்த்தர் தன்னுடைய பணியை பெய்ய பண்ணுவார், தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய ஜீவனை அங்கே அவர் பெய்ய பண்ணுகிறவர் இருக்கிறார். சம்பவிப்பது என்னவென்றால் 13 வசனம், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ள சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆக நீ இவ்வளவு நாள் இந்த 10 மாதம் நீ சொல்கிற மாதிரி எந்த காரியங்களும் இல்லாமல் நீ அந்த இடத்துல பின்வாங்கி போயிருக்க, நீ விழுந்து போயிருக்கலாம், நீ எல்லாவற்றிலும் சாபமாக நீ இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 11 மாதத்தில் நான் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உன்னை நான் ரட்சிப்பேன்.
பயப்படாத, உன் கை திடப்படட்டும். எப்பொழுதும் என்னிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உன் கையை திடப்படுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக அந்த திடப்படுத்தல் செய்து நம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுத்து நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் நம்மை ரட்சிக்கிறார். நாம் சாபமாக இருந்து 10 மாதங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறாமல் எல்லாம் தடைபட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தி கேட்குற இந்த நேரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பணியைப் போல இருப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு ஜீவனையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருப்பார். கர்த்தர் வேலை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் கை தளர்ந்து போக வேண்டாம், உங்கள் கை சோர்ந்து போக வேண்டாம், உங்கள் நடைகள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் எந்த விதத்திலும் பலவீனப்பட்டு போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பணியாகிய ஆசீர்வாதமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 147 அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், சங்கீதம் 147 12 முதல் பார்க்கிற 18 வசனங்கள் வரைக்கும். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆக தேவன் பலப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேகர் இன்றைக்கு சொல்வது உண்டு, எனக்கு சின்னவனை குறித்து தான் ரொம்ப கவலையாக இருக்குது, அல்லது பெரியவனை குறித்து கவலையாக இருக்குது, அல்லது இந்த பொம்பளை பிள்ளையை குறித்து எப்படி கரை சேர்க்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன், இந்த பிள்ளைகளெல்லாம் என்னென்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு புலப்படலை, ஒன்றும் இல்லாமல் இருக்கேன். கவலைப்படாதீங்க. உங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த விதமான குறைவுகளும் அந்த இடத்துல இருக்க போவது கிடையாது. உண்மையாக நாம் கர்த்தரிடத்தில் தேடுகிறவர்களாக மனம் திரும்பி வருவோமானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆக அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம் தொடர்ந்து, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்கள். உன் தாழ்பால்களை பலப்படுத்துகிறாரு, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உன்னுடைய எல்லைகள், உனக்கு எங்கே வீடு எந்த எல்லையாக இருக்குது, உன்னுடைய இடங்கள் எவ்வளவு உன்னுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்த்து அதனுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வீட்டில், நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மை சுற்றிலும் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை தேவன் வைத்திருக்கிறார். அந்த எல்லையில் தான் நாம் வேலை செய்கிறோம், அந்த எல்லையில் தான் நாம் படிக்கிறோம், அந்த எல்லைகளிலே தான் நாம் இருக்கிறோம். ஆக அந்த எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். நல்ல மதிப்புள்ள உயர்ந்த தரமான கோதுமையினால் உன்னை குணமாக்குகிறது. உன்னை என்ன செய்கிறதா? உன்னை திருப்தியாக்குகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். உயர்ந்த தரமுள்ள கோதுமையினால் உங்களை கர்த்தர் குணமாக்குவார். அவர் என்ன செய்கிறார்? ஒரு வார்த்தை பூமியில் அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். எப்படியா? பஞ்சை போல உறைந்த மலை, இல்லையா, ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க, அந்த உறைந்த மலையை தருகிறார். சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். நம் மலை பிரதேசங்களுக்கு நாம் போகும்பொழுது, மலை சார்ந்ததான ஒரு இடங்களுக்கு நாம் போகும்போது நம்ம அந்த இடத்துல பார்ப்பீர்களே, ஆனால் பனி நம்மை கடந்து போவது போல இருக்கும்.
பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அடர்த்தியாக அந்த இடத்துல பனிகள் கடந்து போகிறதாக இருக்கும். இங்கே அதை தான் பார்க்கிறோம். உறைந்த பனியை அவர் தூவுகிறார். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய குளிர், அவர் கொடுக்குற அந்த குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றுகளை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். அப்போ தண்ணீர் ஓடுறது எதனாலனா, கர்த்தர் காற்றை வீச செய்யும் பொழுது அந்த மழை பொழிகிறது. அந்த மழை பொழிகிறபடினாலே அந்த தண்ணீரெல்லாம் ஆறுகளிலே ஓடுகிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் பணியைப் போலதான் ஆசீர்வாதம் மிக 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 முக்கியம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தோடு அது ஜீவனுள்ளதாகவும் இந்த வசனத்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் உங்களுக்கு இருக்கிறது. நீங்களும் ஜீவன் உள்ளவர்களாய் இந்த வசனத்தை விசுவாசிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 18:14. லெபனோனின் உறைந்த மலை வயல்வெளியின் கண்மலையிலிருந்து அற்று போகிறதுண்டோ? ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறதுண்டோ? எதுவுமே அப்படி நடக்க போகிறதில்ல. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நின்று போகிறதே கிடையாது. அது உனக்கு வந்து சேரும். கண்டிப்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆதியாகமத்தில் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆக வயது சென்று முதிர்ந்தவனாக போகிறான், வயது முதிர்ந்தவனாக போகிறான். ஆனால் அந்த வயதிலும் கூட அவன் சகல காரியத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார். அதே அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் 34ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வேலைக்காரன் சாட்சியாக சொல்வான். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரை எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களில் இந்த மிருக ஜீவன்கள் வைத்திருப்பவர் தான் மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதை தான் இங்கே இவர் சொல்லுகிறார். ஆக அந்தைய காலத்தில் என்ன தேவை? நமக்கு ஒரு 2 வீலர் தேவை, நமக்கு ஒரு 4 வீலர் தேவை. இப்படி எவ்வளவோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ வாங்க வேண்டிய காரியங்கள் இருக்குது, குறைவு இருக்கிறது. நம்ம வீட்டில் இன்னும் ஒரு சில காரியங்கள் பொருள்கள் இல்லாத குறைவுகளோடு நாம் இருக்கலாம். ஆனால் அந்த குறைவை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். இந்த ஒவ்வொரு குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் பார்க்குறோம். ஆதியாகமம் 26 1 முதல் 3. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுமா? நான் உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் நான் ஆபிரகாமுக்கிட்ட எல்லா ஆணையையும் நிறைவேற்றுவேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் சொல்கிறார். அதே தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்கிற வார்த்தை, நான் உனக்கு கடந்த 10 மாதமாக என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தேனோ அந்த வாக்குத்தத்தம் முற்றுமுடிய நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன், நான் கண்டிப்பாக செய்வேன். நான் சொல்கிறத மட்டும் நீ செய். நீ தினந்தோறும் என்னிடத்தில் சோமனு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நீ விடிய காலையில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னிடத்தில் வந்து நீ என்ன கேட்குறன்றதை கேட்டு
அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய காரியங்களுக்காக நாம் மனிதர்களிடத்தில் ஓடுகிறோம். மனிதர்களை நாடி இவங்க நமக்கு செய்ய மாட்டாங்களா, இவங்க நமக்கு கை தூக்கி விட மாட்டாங்களா, இவங்க நமக்கு எதாவது பண்ண மாட்டாங்களா நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய செய்தி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். கர்த்தர் அதை தான் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்த உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமிட்ட வாக்குத்தத்த ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். சொல்கிறார், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்க, அந்த வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அந்த வகுப்பிலேயே நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் உள்ளவராய் மாற்றுகிறார். பணி என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 26, 12 முதல் 16. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இந்த 10 மாதம் ஆச்சுன்னா ஒன்றுமே பலனடையே, கவலைப்படாதீங்க. இந்த 11ஆவது மாதத்துலேருந்து உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வசனம் இப்படி தான் சொல்லுகிறது. அந்த தேசத்தில் நீங்கள் இப்போ இந்த 11ஆம் மாதத்தில் விசுவாசத்தோடு என்னென்ன நன்மைகள் வேணும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணுன்றதை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க, சொல்லுங்கள், கேளுங்க. கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆக நீங்கள் கேளுங்க. கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த வருஷத்தில் உங்களை 100 மடங்கு பலன் அடையும்படி ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இந்த 2 மாதங்களுக்குள்ளாக உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து நாளாக 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 விருத்தி அடைந்தான். ஆசீர்வாதத்தில் அவனுடைய எல்லா ஆடுகள் மாடுகளானாலும், அவனுடைய எல்லா மிருக ஜீவன்களானாலும் சரி, அவனுடைய வேலைக்காரியானாலும் சரி, எல்லாருமே பெருகினார்கள். அநேக காரியங்கள் அவனுக்கு பெருகியது. அதே போல் இன்றைய நாட்களில் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு எல்லா பொருள்களாலும் நிறைவேற்றுவார். அதோடு கூட மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு தேவன் அங்கே செய்கிறவராக இருக்கிறார். 16ஆம் வசனம் பாருங்கள், 26, 16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றார்கள். அப்போ அவங்களுக்கு எதிராளிகளுக்கு ஒரு எண்ணம் வந்துடுது, இவன் நம்மளை விட பலத்து இருக்கிறான், இவனை எல்லா ஐஸ்வர்யத்திலையும் நல்லா வந்திருக்கிறான், ஸோ இவனை நம்மளை விட்டு விலக்கி வைப்போம். எல்லாரும் ஒரு வேளை விலக்கி வைக்கலாம். அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக. 1 பேதுருவின் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3:8. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அதுக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்கன்றதை அறிந்து ஆசீர்வதிங்க. ஆக நம்ம எதற்காக அழைச்சிருக்காராம்? பேதுரு சொல்கிறாரு, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 10 மாதங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தி கேட்குற இந்த 11ஆம் மாதத்தில் கர்த்தர் பனியை போல இருப்பார்.
ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கொடுக்கிறவராய் இருப்பார். அதையெல்லாம் இங்கே தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமையை மிகவும் ஆசீர்வதித்திருந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் அவனுடைய முன்னிலைமை பார்க்க பின்னிலைமையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த 10 மாதங்கள் உங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் இந்த 11வது 12வது மாதத்தில் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு பணியைப் போல ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜனங்களுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வரும்படி, நமக்கு கிடைக்கும்படி அவர் செய்தார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த பண தேவைகளை சந்தியும். எனக்கு வர வேண்டிய இந்த பணங்கள் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும். எனக்கு வர வேண்டிய இந்த ஆசீர்வாதங்கள், இந்த வீடின் ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேர கிருபை செய்யும். ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும். படிப்பில் இன்னும் உயர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெயிப்பீர்களே. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். அது ஜீவனுள்ள ஆசீர்வாதமாக இருக்கும், ஜீவனற்றதாக இல்லை, ஜீவனுள்ளதாக இருக்கும். ஆதியாகமத்தின் புத்தகம் 49:22 பார்க்குறோம். ஆதியாகமம் 49:22. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படும் என்று சொல்லி சொல்கிறான். இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். உங்கள் ஆசீர்வாதம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கனி கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் எந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்குறாரோ அந்த காரியத்தில் படர்ந்து அப்படியே ஆண்டவர் கொடுக்குற அந்த உயரத்தான ஸ்தலத்துக்கு நீங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரேலுக்கு கண்மலையும் ஆனான். இல்லையா? அவன் அவனை எல்லாம் பகைக்கிறாங்க, அவன் கூட பிறந்தவங்களே பகைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் கண்மலையாகவே மாறுகிறான். யாரெல்லாம் இவனை பகைச்சி இவனை விற்று போட்டாங்களோ, இவன் செத்து போயிட்டான்னு அவங்க அப்பாட்ட சொன்னாங்களோ, அவங்க அத்தனை பேருமே மறுபடியும் இந்த யோசேப்பிடத்தில் வரும்படி தேவன் செய்தார். அதே போல் தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் கண்மலையைப் போல ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருப்பீர்கள். அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். நம்ம 25ஆம் வசனம் பாருங்கள். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார். சர்வ வல்லவராரே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லாரும் இதை நான் சொல்லும்போது இதை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதிப்பார். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த வசனத்தில் கையை வச்சு எனக்கு சொந்தம்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம், அவன் சந்ததிக்கு சொன்ன வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்து இருக்கிறது. ஆக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 26ஆம் வசனத்தில் உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. அவங்க எல்லாருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருக்கும் இருந்த ஆசீர்வாதத்தை விட உனக்கு அதுக்கு மேற்பட்ட ஆசீர்வாதம் வந்தது. கவலையப்படாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் மேற்பட்டதாக இருக்கும், அது உயர்ந்ததாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது காரியம் பணி ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் குறிக்கிறது. இரண்டாவது பணி
செழிப்பை குறிக்கிறது. இரண்டாவது பணி செழிப்பை குறிக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 வரைக்கும், 27, 26லேருந்து 28 வரைக்கும். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல இருக்கிறது. அப்போ பாருங்கள், ஒரு வயல்வெளியில் வர வாசனை கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால வரக்கூடிய வாசனை. அந்த வாசனையை போல இருந்ததுதான். தேவன் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து, இந்த கொழுமை தாங்க செழிப்பு. இதை தான் நான் செழிப்புன்னு சொல்கிறேன். தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. அந்த காலத்தில் திராட்சை ரசம்தான் மிகப்பெரிதாக இருந்தது. அதுதான் ஒரு மிகப்பெரிதான ஒரு விளைச்சலாக இருந்தது. அதை எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தானியம் உனக்கு நிறையா இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் குறைவுள்ளதாக இருக்காது. எல்லாவற்றையும் நிறைவுள்ளதாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். மீகா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், மீகா 5:7 முதல், யாக்கோபிலே மீதியாக இருக்கிறவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும், மனுஷனுக்கு காத்திராமல் மனுபுத்திரனுக்கு தாமதியாமல் பூண்டுகமில் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். கர்த்தராலே யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போல அவர்கள் இருப்பார்கள். என்ன செய்வார்களாம்? யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களில் இருக்கிறதுக்கு சமானமாகவும், கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார்களாமல் பீறிப்படுகிற பாலசிங்கம் மாட்டு மந்தைகளில் இருக்கிறது சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அந்த ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். அநேக ஜனங்களுக்கு நடுவில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த 8ஆம் வசனம் அதுதான். மீகா 5:8 சொல்வது போல், யாக்கோபிலே மீதியானவர்கள், இந்த மீதியாக இருக்கிற அந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறது சமானமாகவும், கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார்களாமல் பீறிப்படுகிற பாலசிங்கத்து ஒப்பனையாகவும் இந்த 2 மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேலாக கொண்டு வருவார். அவருடைய பணி உங்களை செழிப்புள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். 110ஆம் சங்கீதம் 110:2 பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். கர்த்தர் எருசலேமிலிருந்து சீயோனிலிருந்து தமது வல்லமையின் இதை காரியங்களை அனுப்புகிறவராயிருக்கிறார். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாயிருப்பார்கள். ஆக உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுமாயிருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவனச்சனம் உமக்கு பிறக்கும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். விடியற் காலத்து கற்பத்துக்கு சமானமாக, விடியற்கால கற்பம் என்று சொல்லும்போது பனி, அந்த பனிக்கு சமானமாக தேவன் தம்முடைய ஜனத்தை மாற்றுகிறார். விடிய காலத்து பனி இதமாக ஒரு குளிரோடு ஒரு இதமானதாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தேவன் உங்களை வைக்கிறவராயிருக்கிறார். இவ்வளவு நாள் வெயிலின் உக்கரத்தினால் நீங்கள் பாதித்திருக்கலாம். வெயிலை போல மனிதனுடைய வாயின் வார்த்தைகளினால் நீங்கள் அந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த 10 மாதங்கள் அப்படி இருந்திருக்கலாம். இந்த 11ஆவது மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, உபாகமம் 33:13 யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதை வீட்டில் வாசிங்க. உபாகமம் 33:13
16-17 வசனங்கள் வரைக்கும் பாருங்கள். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கொடுக்கிறார். கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும், வானத்தினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தோம். இப்போ வானத்தின் செல்வத்தினாலும், பனியினாலும், ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளால், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவுள்ளதாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். செழிப்பை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 65:9-10. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். கர்த்தர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். தண்ணீர் என்பது புதிய ஏற்பாட்டில் உள்ள விளக்கப்படி பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஆக தேவன் நம்மை விசாரித்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை செழிப்பாக மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். சகல ஜீவனுக்குள்ளும் நம்மை நடத்துவார். சகல விதமான செழிப்புக்குள்ளும் தேவன் நடத்துவார். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே தருகிறார். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் அவர் நம் கொடுக்குற பாதை நெய்யை போல இருக்கிறது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். 10 மாதம் இருக்கலாங்க. இந்த 2025 12 மாதத்தில் 10 மாதம் நம்ம செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மீதி உள்ள இந்த 25ஆம் வருஷத்தில் 2 மாதத்துலேயும் கர்த்தர் நம்மை நன்மையினால் முடிசூட்டுகிறவராயிருக்கிறார். நிச்சயமாய் நன்மையினால் நம்மை முடிசூட்டுவார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதாரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறமட்டு போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். மிருக ஜீவன்களுக்கான இடத்த தேடி போகிறான். அங்கே இவன் வசிக்கிறதுக்கு எதுவாகவே தேவன் அவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்துட்டார். நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமைதியும் சுகமுமான விஸ்தாரமான ஒரு நேரத்தையும் கண்டுபிடித்தார்கள். இந்த 11ஆம் மாதம் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் கண்டுபிடிச்சி நல்ல அந்த செழிப்படைந்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒரு நாளும் உங்கள் அமைதிக்கு உங்கள் சுகத்துக்கு குறை வராது. நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 66:12ஆம் வசனத்தில், சங்கீதம் 66:12, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன். இந்த 10 மாதங்களாக எங்கள் தலை மேலே எல்லாம் ஏறி போனாங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த 11ஆம் மாதத்தில் தேவன் நம்மை கொண்டாந்து விட்டுருக்கார். இந்த 11ஆம் மாதத்தில் இந்த 1ஆம் தேதி முதற்கொண்டு தேவன் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கிறார். இந்த மாதத்திலேருந்து, இந்த நேரத்திலேருந்து, செய்தி கேட்குற அந்த நொடியிலிருந்து செழிப்பாக தேவன் உங்களை வைக்கப் போகிறார். நீதிமொழிகள் 28:25 பார்க்குறோம். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நீங்கள் 10 மாதங்களாக மனுஷர்களை மட்டும் சார்ந்து வாழ்ந்திருக்கீங்க. இனிமேல் இந்த 11ஆம் மாதத்துலேருந்து கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தரை நம்புனீங்கன்னா நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 28:4. செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாழிய புஷ்பமும் பருவகாலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும்போது விழுங்குகிறதுமான முதல் கனியைப் போல இருக்கும். செழிப்பான வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமானா? எப்படி இருக்குமா? முதல் கனியைப் போல இருக்குமா?
ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம், அந்த மரத்துலேருந்து நமக்கு பழம் கிடைக்குது. அந்த பழத்தை பார்த்தோம், நம்ம அதை பசிச்சா நம்ம வச்ச மரம் நம்ம நீர் பாய்ச்சி நல்லா வளர்ந்துருக்குது, இந்த மரத்துலேருந்து வந்த கனி இது. அதை பார்த்து எல்லாத்தையும் சொல்லுவான், பார்த்த மரம் பழுத்துருச்சு, இத்தனை நாளாக தண்ணி ஊற்றுனது வீணாகலை, நான் அவ்வளோ உரம் போட்டு எல்லாம் செஞ்சது வீணாகலை, இதெல்லாம் ஒரு பலன் கொடுத்துச்சு என்று நம்ம சொல்லுவோம். அதே போல் கர்த்தர் இந்த மாதம் உங்களை சொல்ல முடியுப்பா, இந்த 10 மாதங்கள் நான் கஷ்டப்பட்டது வீணா போல், இந்த 11ஆம் மாதத்தில் நான் கர்த்தரை விசுவாசித்தேன், என் அற்ப விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து ஆண்டவர் நிறைவுள்ள விசுவாசத்தை கர்த்தர் மாற்றி என்னை எல்லாவற்றிலும் விசுவாசம் உள்ளவனாய் கொண்டு வந்தார். அந்த விசுவாசத்தினாலே நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா செழிப்பையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீங்க. ஆக 2வது காரியம், கர்த்தர் செழிப்பை கொடுக்கிறார். 3வது காரியம், பணி கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. பணி கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனமும் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு பனியை போல இருப்பேன். அந்த பனி தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஜீவன், கர்த்தருடைய செழிப்பு. 3வது கர்த்தருடைய வசனம், வார்த்தை. சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை அண்டிக் கொள்ளுகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்ட வசனங்கள். இந்த மாதம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனம், ஏன்னா நான் 3 வாக்குத்தத்த செய்தி எடுத்தேன், அதில் இந்த செய்தி தான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த மாத வாக்குத்தத்தமாக. ஆக இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு வசனம் புடமிடப்பட்ட வசனமாக உங்களுக்கு பனியைப் போல கர்த்தர் இருப்பார். உங்களுக்கு பனியைப் போல உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கொடுப்பார், உங்களுக்கு செழிப்பை கொடுப்பார், இப்போ அவருடைய வார்த்தையும் கொடுப்பார். சங்கீதம் 68:11 ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. கர்த்தர் வசனம் தருவார் உங்களுக்கு, நீங்கள் அதை எல்லாத்தையும் போய் சாட்சி சொல்லுவீங்க. இந்த 11-12 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்த செய்தியை கேட்டேன், இந்த செய்தியில் நான் கேட்டபடி தேவன் எனக்கு எல்லாவற்றும் இந்த வார்த்தையை நிறைவேற பண்ணினார். கர்த்தர் எனக்கு பனியை போல எனக்கு ஆசீர்வாதத்தின் ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு பனியை போல செழிப்பை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தமது வசனத்தை அனுப்புகிறார் தேவன் நம்மளை குணமாக்குறதுக்கு. இந்த 11ஆம் மாதத்தில் நம்மளை குணமாக்குவதற்கு வசனத்தை அனுப்புகிறாரு. நம்மளை அழிவுக்கு நம்மளை தப்பி வைக்கிறார். எந்த காரியமும் நம்மளை அழிக்க முடியாது. நமக்கு வசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது 119ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் 119:25 உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த 10 மாதம் ஆசீர்வாதம் இல்லாமல் வந்துட்டேன், இந்த 11ஆம் மாதத்தில் உமது வசனத்தின்படி நீர் எனக்கு பனியைப் போல இருந்து என்னை உயர்த்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. 105ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. 119 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆக இந்த 10 மாதம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இல்லாத இந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கைக்கு தீபமாக இன்றைக்கி கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் வசனம் தந்திருக்கிறார். அந்த வசனம் நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது, அந்த வசனம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற கூட்டத்தாரை போல நீங்களும் நானும் மாறுவோம். நாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்த
அந்த வாக்குத்தத்தை நிறைவேற செய்தார் என்று சொல்லி எல்லாத்தையும் நம்ம சொல்கிறவங்களா இருப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 பேதுரு 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். இன்றைக்கு வானத்து பனியை போல உங்களுக்கு இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் என்றென்றைக்கு இந்த வருஷம் முழுவதும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் பிரசங்கத்தின் வழியாக உங்களுக்கு இது அறிவிக்கப்பட்ட இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவருக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டது. ஸோ நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் புடமிடப்பட்ட வாக்குத்தத்தம். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாத, ஒன்றையும் குறைக்காத. கூட்டினால் உன்னை கர்த்தர் கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவார். ஆக கர்த்தருடைய வசனத்தோடு வேறு எதையும் நம்ம சேர்க்க வேணாங்க. இதை மட்டும் நம்பியிருப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், அவன் லிபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். எல்லாரும் சொல்லுங்கள், நான் கர்த்தர் எனக்கு பனியைப் போல இருப்பார், அவர் என்னை லீலி புஷ்பத்தை போல மலரச் செய்வார், அவர் என்னை லீபனோனைப் போல வேரூன்றி நிற்கச் செய்வார். கையை வச்சு இந்த வசனத்தில் ஒரு கையை வச்சு நீங்கள் அப்படியே அறிக்கையிடுங்க, கர்த்தர் எனக்கு பனியைப் போல இருப்பார். சொல்லுங்கள், கர்த்தர் நிச்சயமாக பனியைப் போல இருப்பார். கண்களை முடிச்சிருப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரம். இந்த மாத கொடுத்த வாக்குத்தத்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். இந்த கொடுத்த வாக்குத்தமாகிய நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அந்த வார்த்தை இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் பனியைப் போல இருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் லீலி புஷ்பத்தைப் போல அவர்களை ஆண்டவரே மலரச் செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம். அதே போல் கர்த்தாவே, லெபனோனைப் போல அவர்கள் வேரூன்றி நிற்க கர்த்தர் நீர் கிருபை செய்ப்பா. வேரூன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். 3 காரியங்களை கர்த்தர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெற்று ஆண்டவரை நல்ல நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை வாழ்வார்களாக. உடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செய்யும், காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகள் தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும், கிடைக்க பண்ணும். கர்த்தர் நீர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆசீர்வதி துதிகன மகிமையில் அம்மைக்கு எடுக்கிறோம். கர்த்தர் ரட்சகருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் செழிப்பையும் அவருடைய வசனத்தின் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பனியைப் போல இருப்பார், ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார், செழிப்பை கொடுப்பார். அவருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலமாக பிரசித்தப்படுத்துவார். விசுவாசிங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.